அடக்கடவுளே, ஒரே நாள்ல பல்லடத்துக்கு வந்த சோதனையா இது? திரும்பும் திசையெல்லாம் மலை போல் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகள். ஏற்கனவே குப்பை பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, இப்போ இது வேறையா? மதுரையில் 5 லட்சம் பேர் கலந்துகிட்ட முருகன் மாநாட்டுக்கு அப்புறம் இடம் எவ்வளவு அழகா சுத்தமா இருந்துச்சு. சுற்றுச்சூழலை அழிக்கிறதும் திராவிட மாடல் கோட்பாடா என கொந்தளிக்கும் சமூக ஆர்வலர்கள். திருப்பூர் பல்லடம் சின்ன காளிப்பாளையம் விவசாய நிலத்துல அரசு குப்பை கொட்ட முயற்சி பண்ணுது. இதை எதிர்த்து 50 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்தின மக்களை போலீசார் கடுமையா தாக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பல்லடத்துல திமுக மகளிர் மாநாடு நடந்துச்சு. சிஎம் ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்ட். கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டத்திலிருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணதால கரெக்ட் டைமுக்கு பஸ் இல்லாம மக்கள் பரிதவிச்சாங்க. மாநாட்டில் பங்கேற்ற எல்லாருக்கும் தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க், சிப்ஸ் பாக்கெட், சாப்பாடு, மிக்சர் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுச்சு. கழக உடன்பிறப்புகள் ஸ்நாக்ஸை ரசிச்சு ருசிச்சு வேஸ்ட்டை அப்படியே அங்கங்க போட்டுட்டு போயிட்டாங்க. திரும்புகிற பக்கம் எல்லாம் கூட்டம் நடந்த திடல்ல பிளாஸ்டிக் குப்பை குவியல் தான். அது மட்டும் இல்லாமல் பல்லடம் டு காரணம்பேட்டை மற்றும் கரடிவாவி போகிற வழி ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை தான். ஒரே ஒரு நாள் நடந்த மாநாட்டுக்கே பல்லடம் அந்தல சிந்தலை ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றத்தில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் முருகன் மாநாடு நடந்துச்சு. சுமார் 5 லட்சத்துக்கும் மேலான பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனா கூட்டம் முடிந்ததும் ஒவ்வொருத்தரும் அவங்க வச்சிருந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அவங்களே குப்பையில டிஸ்போஸ் பண்ணாங்க. அவ்வளவு பெரிய மாநாடு நடந்ததுக்கான தடமே தெரியாம இடம் அவ்வளவு கிளீனா இருந்துச்சு. மலை மாதிரி குப்பை போட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்துறது தான் திராவிட மாடலான்னு சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கிறாங்க.